ஹாய் எல்லாருக்குமே இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அண்ட் முக்கியமாக எப்படி பேபிஸ்க்கு இமீடியட்டாக மெஹந்தி ஸ்டிக்கர்ஸ் வச்சு மெஹந்தி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் நான் என்னோட சேனலில் கிராஃப்ட் வீடியோஸும் vlogs அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெஹந்தி ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி நான் வீடியோஸ்லாம் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த வீடியோ நான் ஸ்க்ரீனில் வந்து சைடில் காமிச்சிருக்கிற இந்த வீடியோவுக்கு எனக்கு 3 lakhs கிட்ட வியூஸ் போயிருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, எங்கே இந்த ஸ்டிக்கர்ஸ் வாங்கினீங்க அண்ட் வந்து எப்படி இந்த ரெட் கோன் வந்து எங்கே பை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னும் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக சொல்கிறேன். இந்த ரெட் கோனோட பிராண்ட் இது தான், சட்ராங் டிகோன்னு சொல்லிட்டு. இது அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நான் ஒரே இடத்துல பை பண்ணல. அந்த பெரிய ஸ்டிக்கர்ஸோ சின்ன ஸ்டிக்கர்ஸோ எனக்கு சரியாக தெரியல. ரெண்டுமே வேறு வேறு இடத்துல வாங்கியிருந்தோம். ஆனால் ஒன்று வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தோம். இந்த ரெட் கோன் வந்து நார்மலாக நீங்கள் கோன் வாங்குவீங்களா, அங்கே கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. இது வந்து நார்மல் கோன் மாதிரி இருக்காது. இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் நம்ம ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோம், ஃபிங்கர் டிப் மெஹந்தி. இது வந்து ஒரு பாக்ஸில் இருக்கும். யூஸ்வலாக மெஹந்தி வந்து நம்ம கையில் வச்சுருவோம், பாம் ரீஜனில், ஃபிங்கரில். ஆனால் வந்து அந்த கேப் மட்டும், நெயில் அதெல்லாம் வைக்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃபிங்கர் டிப் மெஹந்தி கொண்டு வந்திருக்கோம். இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற எந்த டேப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டேப்பை வச்சு நம்மளோட ஃபிங்கரில் நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு டேப் வச்சு நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறணும். யூஸ்வலாக ஒரு கைக்கு வச்சுருவோம், இன்னொரு கை வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபிங்கர் டிப் மெஹந்தி. டேப் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஐஸ் ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபிங்கரை உள்ளே டிப் பண்ணி எடுக்கணும். அந்த டேப்போட ஸ்டார்டிங் வரைக்கும் பட்டால் போதும். நீங்கள் நைட் ஃபுல்லாக லீவ் பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து 1 hour லீவ் பண்ணிட்டு உடனே வாஷ் பண்ணாலும் நல்லா வந்து ஸ்டெயின் இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபிங்கரில் டேப் போட்டாமல் அதுக்குன்னு தனியாக ஸ்டிக்கர்ஸ் விற்கிது. அதையும் வந்து நீங்கள் வாங்கிக்கிடலாம். வெளியே அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து நான் 1 hourக்கு அப்புறமா நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நான் காமிக்கிறேன். இது நெக்ஸ்ட் டே இதோட அதிகமான ஸ்டெயினாக இருந்துச்சு. இல்லைனா டேப்பை கூட டிசைனாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுவுமே டிசைனாக இருக்கும். ரெட் கோன் யூஸ் பண்ணி எப்படி பேபிஸ்க்கு மெஹந்தி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இமீடியட்டாக நான் வந்து மெஹந்தி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி நார்மல் கோன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், வாட்டரியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து பேபியோட பாமில் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மெஹந்தி எடுத்து இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ட்ரை ஆகணும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெட் கோலை பீல் பண்ணி எடுப்போம். பேபிஸ் வந்து அப்படி வச்சுருக்க விட மாட்டாங்க, கையை டக்குன்னு மூடிடுவாங்க. பீல் பண்ணவும் முடியாது, ட்ரை பண்ணவும் முடியாது. ஸோ அதுக்காக ஒரு ஈஸியான டெக்னிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா, அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுங்க. நான் ஒரே டிஷ்யூவே வேறு சைடில் போட்டு நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். சுற்றி கொஞ்ச நேரத்துலேயே இந்த ஈரமாக இருக்கிறது எல்லாமே வந்துடுது. அண்ட் 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அங்கே ஈரமாக இருக்கிறது அந்த டிஷ்யூ வச்சு எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்ஸ் கிடச்சிருச்சு. நம்ம நார்மலாக வந்து கோன் மெஹந்தி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணோம் அப்படின்னா பேபிஸ் கையை மூடி நமக்கு இந்த அளவுக்கு கூட கிடைக்காது ஸ்டெயின்ஸு. அண்ட் டிசைனுமே ஒழுங்காக தெரியாது. அண்ட் எனக்கு இது வந்து ரொம்ப பெட்டராகவே தெரிஞ்சிச்சு. இது நம்ம ட்ரை பண்ணவும் தேவையில்லை, பீல் பண்ணவும் தேவையில்லை. அண்ட் நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தனால நம்மளோட கையிலையோ ட்ரெஸ்லேயோ எதுலையுமே வந்து ஸ்டெயின் ஆகாது. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இமீடியட்டாக கூட இந்த மாதிரி பண்ணிவிட்டு கிளம்பி போகலாம். அண்ட் இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் என்னோட இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி. அண்ட் ரீசெண்டாக நான் வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி 2 டிஷர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணி பை பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.